இப்போ டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் டூ கன்க்ளூஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஷின் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஆக்சுவல் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷனில் எப்படி இருக்கும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எல்லாமே டீட்டெயிலாக இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் டூ கன்க்ளூஷன்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 25 கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம மெட்டீரியலில் இருக்கிறது தான். ஸோ அதுக்கு அடுத்தது டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷன்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷன்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 15 கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷன்ஸ் பேஸ் பண்ணிட்டு அதில் ஒரு 15 கொஷின்ஸ் 15 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கு, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், மிஸ்டேக் இல்லாமையே எல்லாமே கூட சால்வ் பண்ணிடலாம். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸு 4 கன்க்ளூஷன்ஸ் 2 ஸ்டேட்மெண்ட்ஸு 4 கன்க்ளூஷன்ஸ் ஒரு 2-3 கொஷின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்காக இல்லையா. ஈவன் அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷன்ஸ் ஸோ எல்லாமே 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ சில்லோயிசமில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்கணும்னா பார்த்த உடனே ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்குன்றது ஏற்கனவே கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்மா. அந்த 94 ப்ராப்ளம்லேருந்து அந்த 99 வரலும் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். 94th ப்ராப்ளம்லேருந்து 99 ப்ராப்ளம் வரலும் 2 ஸ்டேட்மெண்ட்ஸு 2 கன்க்ளூஷன்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் சொல்லணும்ன்ட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. இன் ஈச் கொஸ்டின் பிலோ ஆர் given 2 statements are followed by 2 conclusions numbered 1 and 2. You have to take 2 given statements to be true even if they seem to be at variance with commonly known facts, and then decide which of the given conclusions logically follows from the 2 statements disregarding commonly known facts. Give answer as 1 if only conclusion 1 follows. Give answer as 2 if only conclusion 2 follows. Give answer as 3 either 1 or 2 follows. Give answer as 4 neither 1 nor 2 follows. அப்படின்னா none follows. Give answer as 5 both follows. அதே தான் சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த 94 to 99 கூட இதே தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியறதுக்காக நான் இங்கே போர்ட் மேலேயே நான் போட்டிருக்கேன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுலேயும் சொல்லியிருக்கேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படியாவது கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதே தான் நீங்கள் ஸ்டிக் ஆன் ஆகிட்டு இப்படி தான் இருக்கும்ன்றது பார்க்காதீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாறி கூட வரலாம், கவனமாக இருங்க சரிங்களாம்மா. ஸோ இதில் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்கம்மா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 கன்க்ளூஷன்ஸ் இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷன்ஸ் அப்படி இல்லை 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டியூட்டி உங்களோடது என்னன்னா பாருங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வெதர் ப்ராப்பர்லி அலைன்ட் ஆர் நாட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டியூட்டி என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் மஸ்ட் பி ப்ராப்பர்லி அலைன்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் பீன் ப்ராப்பர்லி அலைன்ட் என்ன செய்யணுமா, யூ நீட் டு மேக் ப்ராப்பர் அலைன்மெண்ட் பை இன்டர்சேஞ்சிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கன்வெர்ட்டிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் போத் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் மேக் இட் ப்ராப்பர்லி அலைன்ட். அதுக்கு அடுத்தது based on 6 rules see that any conclusion follows, and based on immediate inferences from the given individual statements see that any conclusion follows. ஃபைனலாக காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அது பேஸ் பண்ணிவிட்டு கன்க்ளூஷனில் இருக்கான்றதுன்னு. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ் நம்ம செக் பண்ணிகிட்டே வரோம். ஃபஸ்ட்டு ரூல் பேஸ்டு ஒன் கன்க்ளூஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணுதான்னு செக் பண்ணணும். அதுக்கடுத்தது இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதோட இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் ஏதாவது கன்க்ளூஷனில் இருக்கான்றது நம்ம செக் பண்ணணும். கடைசியில் என்ன பார்க்கணுமா, காம்ப்ளிமெண்ட்ரி பேர். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிறது 2 கன்க்ளூஷன் இருக்கிறதுனால 2 கன்க்ளூஷனும் ட்ரூவாக வராமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ண முடியும். அந்த 2 கன்க்ளூஷனில் ஏதாச்சும் ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு ரைட்டாக இருந்தாலும் அது நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேராக செக் பண்ணக்கூடாது, ட்ரீட் பண்ணக்கூடாது. எதனாலன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேரனாவே கண்டிப்பாக 2 கன்க்ளூஷனும் உங்களுக்கு ட்ரூவாக வந்துருக்கூடாது. ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த 94லேருந்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது திருப்பி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதாம்மா. ஸோ என்னெல்லாம் இருக்குது ரூல் பேஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் 6 ரூல்ஸ் ஆனால் என்ன இருக்குமா, a plus a is a, a plus e is e, I plus a is I plus e is o, e plus a is o star, e plus i is o star. அதுக்கு அடுத்தது என்ன பார்க்கணும், இம்மீடியட் இன்ஃபரன்சஸ். இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் எல்லாம் என்ன இருக்கு, இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ். இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ணா சேம் சப்ஜெக்ட் அண்ட் சேம் ப்ரெடிகேட் இருக்கணும். கன்வர்ஷன்ஸ் அண்ணா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் will interchange. What are all implications we have? A is directly implied by I and E is directly implied by O இல்லையா. So whenever everything is there, something is there is always true. Whenever nothing is there, something is not there is always true. அதுதான் சொல்லியிருக்கோம் இல்லையா. கன்வர்ஷன்ஸ்ல A
can be converted into I can only be converted into I, E can be converted into E and also O. இதுதான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா immediate inferencesல A statement எடுத்தீங்கன்னா immediate inferences எவ்வளோ statements இருக்குமா? 2. A is implied by I, A can be converted into I statement எடுத்தா ஒன்னே ஒன்று தான், I can only be converted into I. ஸோ immediate inferences E statementக்கு எவ்வளோ இருக்குமா? 3 இருக்கு. என்ன இருக்கு? E is directly implied by O, E can be converted into E and also O இல்லையா? ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். O cannot be converted, O எதுவுமே கிடையாது. ஃபைனலாக we need to check for complementary pair. complementary pair என்ன pairs இருக்குமா? AO pair, IE pair, IO pair. both positive cases, both negative cases cannot be a complementary pair. அப்படின்னா A and I cannot be a complementary pair, A and A cannot be a complementary pair, E and E cannot be a complementary pair, E and O cannot be a complementary pair, O and O cannot be a complementary pair, I and I cannot be a complementary pair. both positive cases, both negative cases cannot be a complementary pair. entire positive cases, entire negative cases, A and E also cannot be a complementary pair. complementary pair ன்னா one must be positive, one must be negative. ஏதாச்சும் ஒன்று தான் ரைட்டாக இருக்கும், அதுதான் complementary pairோட மீனிங். ஏதாச்சும் உங்களுக்கு புரியலையா அந்த செஷன் போயிடுங்க. complementary pair பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ complementary pairs இருக்குமா? 3 இருக்கு. எதெல்லாம் இருக்கு? AO pair, IE pair, IO pair. AO pair, IE pair, IO pair. subject and predicate சேமா இருக்கணும், பொசிஷன் கூட சேமா இருக்கணும்னு எதுக்கு சொல்லியிருக்கோம்? AO pairக்கு சொல்லியிருக்கோம். IE pair, IO pairல பொசிஷன் சேமா இல்லைனாலும் அது காம்ப்ளிமெண்டரி பேர் தான். எதனாலன்னா ஐவா மாத்திடலாம், I can be converted into I and சேம் பொசிஷன் வர மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். IO pairல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் மாறி இருந்தாலும் ஐவை நீங்க ஐவா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் சேம் ஆயிடும். அதே மாதிரி IE பேர்ல கூட நீங்க ஐவா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சேமா ஆக்கி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஈவா கன்வெர்ட் பண்ணிட்டு கூட நீங்க சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் சேமா ஆக்கி விட்டுடலாம். அதனால ஸோ IO பேர் IE பேர்ல சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆயிருந்தாலும் தப்பே கிடையாது. AO பேருக்கு மட்டும் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் பொசிஷனிங் கூட சேமா இருக்கணும். ஏவை ஐவா மாத்திட்டு IO பேரண்ட் சொல்லக்கூடாது. இதுதான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க முதல்ல நம்ம செக் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்றீங்க? முதல்ல ரூல் பேஸ்ட் ஒன் பாக்குறீங்க, அதுக்கு அடுத்தது இமிடியேட் இன்ஃபரன்சஸ், கடைசியில மட்டும் தான் காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்றீங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு இமிடியேட் இன்ஃபரன்சஸ் முதல்ல செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ரூல் பேஸ்ட் ஒன், கடைசியில் திருப்பி காம்ப்ளிமெண்டரி பேர்ன்றது செக் பண்ணுறீங்க. எப்படி பார்த்தாலும் காம்ப்ளிமெண்டரி பேர் கடைசியில் மட்டும்தான் செக் பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 94லேருந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறது 99 வரலும். 100th ஒன்னா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷன்ஸே கூட நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கும். இது நீங்கள் ஒரு வாட்டி வரிசையாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே போகிறீங்க. அம்மா இங்கே நீங்கள் வரிசையாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே போகிறீங்க. 25 கொஷன் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கலாமோ பார்க்கலாம். எல்லாமே நான் போர்ட் மேலே அப்டேட் பண்ணிகிட்டே வரேன், படிச்சுட்டு வரேன், நோட் பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணிடுறீங்க. அதுக்கடுத்தது நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். சரிங்களாம்மா? மிஸ்டேக் ஒன்று கூட வரக்கூடாது. அம்மா ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாதுடா. 25 கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரைட்டாக தான் வரணும். நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லையா? உங்களுக்கு நிறைய நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்க, கவனமாக கேட்டிருக்கீங்க. இங்கே கூட கவனமாக பார்த்துட்டு தப்பு இல்லாமல் பாருங்கள். சரிங்களா? ஒரு வாட்டி படிச்சுட்டா 4 கொஷின்ஸ் என்ன இருக்குது, அதோட கன்க்ளூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கானோ படிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் கேக்ஸ் ஆர் ஐஸ்கிரீம்ஸ், ஆல் ஐஸ்கிரீம்ஸ் ஆர் டாஃபீஸ். Conclusions, all cakes are toffees, all toffees are ice creams. Second one, all tigers are ships, some ships are cupboards. Conclusions, some tigers are cupboards, some cupboards are tigers. மூணாவது, some pearls are gems, some gems are ornaments. Conclusions, some gems are pearls, some ornaments are gems. Fourth one, some sticks are balls, kite is a stick. Kite அனாவே நான் எதுவும் சொல்லணும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இன்னும் இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் முன்னாடி எதுவுமே ப்ரிஃபிக்ஸ் இல்லைன்னா எதுவாக ட்ரீட் பண்ணணுமா? ஏ ஸ்டேட்மெண்ட். ஸோ அது கவனமாக இருங்க, கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் என்ன வரும்ன்றது பார்த்து போடுங்க. சரிங்களா? கன்க்ளூஷன், சம் போல்ஸ் ஆர் ஸ்டிக்ஸ், சம் கைட்ஸ் ஆர் போல்ஸ். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாமா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரே ஒரு நிமிஷம் தான் பிடிக்கும் 4 ப்ராப்ளம் செய்கிறதுக்கு கூட. ஒன்லி திங் இஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. ஒரே ஒரு இது என்னன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. நல்லபடியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம். எல்லாமே நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். கவனமாக என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ 1 by 1 நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இங்கே ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லைன்னா என்ன ரூல் அப்ளை பண்ணுறோம்?
So in order to make proper alignment, you can interchange the statements or converting the statements or both. Conversion la எதுக்கு priority கொடுக்குறோம்னா we need to give priority for IEA rule. அது மைண்ட்ல வெச்சுக்கோங்க. ஸோ கன்வர்ஷன்ஸ் அது செய்யும்போது சரிங்களாமா. ஸோ ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். எதனாலன்னா உங்களுக்கு அப்படியே மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடணும்ன்ட்டு. ஸோ முடிச்சிடுங்க சீக்கிரமாக வந்து என்னன்றது அது எக்ஸ்பிளனேஷன்ன்றது பார்க்கலாம். சால்வ் பண்ணிட்டீங்களா? எந்த தப்பும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நான் இங்கேயும் ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லைனா ப்ராப்பர் அலைன்மெண்ட் போட்டுட்டு அது என்ன ஆன்சர் வரணுமோ எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு இங்கே மிஸ் ஆயிருக்கா, ஏதாவது தப்பாக போட்டிருக்கீங்கன்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இட்ஸ் பீன் ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன் இல்லையா? ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கு ஆல்ரெடி. ஆல் கேக்ஸ் ஆர் ஐஸ்கிரீம்ஸ், ஆல் ஐஸ்கிரீம்ஸ் ஆர் டாஃபீஸ், ப்ராப்பர்லி அலைன். வாட் இஸ் ஏ பிளஸ் ஏமா? ஏன்னா என்ன வரணும்? ஆல் கேக்ஸ் ஆர் டாஃபீஸ். ஆல் கேக்ஸ் ஆர் டாஃபீஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட்லி ஃபாலோஸ். ஆல் கேக்ஸ் ஆர் டாஃபீஸ் எப்படி எழுதலாமா? சம் கேக்ஸ் ஆர் டாஃபீஸ், சம் டாஃபீஸ் ஆர் கேக்ஸ். அது ஏதாச்சும் இருக்கா? கிடையாது. ஸோ ஆன்சர் வந்த பிறப்படு கன்க்ளூஷன், அதுக்கு இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் எல்லாம் என்ன இருக்கோ அது கூட கன்க்ளூஷன்ல இருக்கான்றது நம்ம செக் பண்ணணும். இருந்தா அது கூட நம்ம டிக் பண்ணணும். அது கூட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏலேருந்து நம்ம ஐ எடுக்கலாம். அது கூட ஏதாச்சும் இங்கே வந்திருந்ததுன்னா அது கூட நம்ம ரைட் ஆன்சராக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே ஒன்று மட்டும்தான் இருக்கு. ஆல் கேக்ஸ் ஆர் டாஃபீஸ், ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட்லி ஃபாலோஸ் பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ். அதுக்கு அடுத்தது என்ன செக் பண்ணணும்? இம்மீடியட் இன்ஃபரன்சஸ், இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல் கேக்ஸ் ஆர் ஐஸ்கிரீம்ஸ் can be converted as some ice creams are cakes, some cakes are ice creams. குடுக்கல இல்ல. all ice creams are toffees can be converted as some ice creams are toffees, some toffees are ice creams. அதுவும் குடுக்கல. all toffees are ice creams anirkan. A cannot be converted into A. Finally we need to check for complementary pair. But complementary pair check பண்ண அவசியம் இருக்கா? கிடையாது. எதனாலனா இருக்கிறதே ரெண்டு கன்க்ளூஷன். ஆல்ரெடி ஒரு கன்க்ளூஷன் நமக்கு கரெக்ட்டா வந்திருக்கு. அதனால complementary pair check பண்ண அவசியமே கிடையாது. சோ அதனால என்ன ஃபாலோ பண்ணதுமா? 1. So go ahead with the first option. அடுத்து செக் பண்ணலாமா? all tigers are ships, some ships are cupboards. Properly aligned ah? Already it is been properly aligned. A plus I என்னமா? No conclusion. I plus A தான் I இல்லையா? A plus I ன்னா no conclusion. So based on 6 rules நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. Go ahead with immediate inferences. Immediate inferences பாருங்க. First statement considering individual statements. All tigers are ships can be converted as some tigers are ships, some ships are tigers. ஏதாச்சும் கொடுத்திருக்கானா? கிடையாது. அடுத்தது பாருங்க, some ships are cupboards can be converted as some cupboards are ships. கொடுத்திருக்கானா? அதுவும் கிடையாது. So based on 6 rulesum கிடையாது. Immediate inferences பேஸ் பண்ணி கூட கன்க்ளூஷன்ல எதுவுமே கொடுக்கல. ஃபைனலா எது செக் பண்ணனும்? காம்ப்ளிமெண்டரி பேர். பட் இது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி பேர்னு சொல்ல முடியுமா? கிடையாது. எதனாலனா ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரெண்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் cannot be a complementary pair. அதனால எதுமே ஃபாலோ பண்ணாதே. என்ன ஆன்சர்மா? ஆப்ஷன் 4. அடுத்து பாருங்க 3. some pearls are gems, some gems are ornaments. பார்க்கிறதுக்கு என்னமோ சார் இட்ஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன்ட் ஐ பிளஸ் ஐ ஐன்ட்டு போட்டுட போறீங்க. இவ்வளோ செஞ்சுட்டு இது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா மொத்தமாக போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளுக்கு இருக்கிறது 6 ரூல் மட்டும்தான். ஏ பிளஸ் ஏ, ஏ பிளஸ் இ, ஐ பிளஸ் ஏ, ஐ பிளஸ் இ, இ பிளஸ் ஏ, இ பிளஸ் ஐ. இது தவிர வேற எங்குமே நம்மளுக்கு கன்க்ளூஷன் வராது இல்லையா? அந்த 6 ரூல்ஸ் மட்டும்தான். ஸோ ஐ பிளஸ் ஐ கிவ்ஸ் நோ கன்க்ளூஷன் தோ இட் இஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன்ட். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் செக் பண்ணுறோம். சம் pearls are gems can be converted as some gems are pearls. இருக்கா? first statement ல இருந்து first conclusion directly follows immediate inferences இல்லையா? I can only be converted into I. அடுத்தது பாருங்க, some gems are ornaments can be converted as some ornaments are gems. From the second statement second conclusion directly follows. I can only be converted into I. ரெண்டுமே ஃபாலோ பண்ணுது. நம்ம ஏதாவது அவசியம் இருக்காமா காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்றதுக்கு? தேவையே இல்லை. both follows. Go ahead with the fifth option. புரியுதா? அடுத்தது பாருங்க, some sticks are balls, kite is a stick. Kite என்னன்னு சொல்லியிருக்கேமா? all kite is a stick. ஸோ அது நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணால் all kite is a stick and some sticks are balls. பட் ஏ பிளஸ் ஐ என்னமா? no conclusion. A plus I ன்னா no conclusion. So immediate inferences, individual statements எடுங்க. some sticks are balls can be converted as some balls are sticks. இருக்கா? from the first statement first conclusion directly follows. from first statement first conclusion directly follows. Go ahead with that one. அடுத்தது பாருங்க, all kite is a stick can be converted as some kite is a stick, some stick is a kite. அது கொடுக்கல. காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணணுமா? தேவையில்லை. எதனாலன்னா ஆல்ரெடி ஒரு கன்க்ளூஷன் ரைட்டாக இருக்கு. ஒரே ஒரு கன்க்ளூஷன் லெஃப்ட் ஓவர் இருக்கும்போது காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே என்ன ஃபாலோ பண்ணாமா? ஓன்லி 1 ஃபாலோஸ். கிளியரா 4 கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்த 6 கொஸ்டின்மா 5லேருந்து
10 வரலும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 25 கொஸ்டின் இருக்குன்னுட்டேன்னு. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம முடிச்சிடுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷன்ஸ்க்கு போயிடலாம். ஒரு வாட்டி நான் படிச்சுட்டா ஸோ தட் நீங்கள் ஈஸியாக கரெக்டாக நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே எல்லாமே முடிச்சிடுங்க. கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சம் தான். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கொஸ்டினுக்கு 10-15 செகண்ட், அதுக்கு மேலே டைம் பிடிக்காது. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 கன்க்ளூஷன்ஸ் இருக்கும்போது இனிஷியலாக உங்களுக்கு டைம் எடுக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் டைம் எடுங்க, பட் ஆன்சர் எப்பவுமே கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம். 5th one, some teachers are poets, some adults are poets. Conclusions என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கம்மா. Some teachers are poets, some poets are teachers. 6th one, all coats are bags, some bags are toys. Conclusions என்ன கொடுத்துருக்கோம். Some bags are coats, some toys are coats. 7th one பாருங்க, all pencils are bricks, all bricks are bottles. Conclusions பாருங்க, all pencils are bottles, all bricks are pencils. 8th one, all men are prisoners, no prisoners are educated. Conclusions, all prisoners are educated, no men are educated. 9th one, some children are adults, some adults are old. Conclusions, some children are not old, some adults are not old. 10th one, all birds are trees, some trees are hens. Conclusions, some birds are hens, some hens are trees. இது பார்த்த உடனே நான் சொல்லும் போதே சில பேருக்கு ஆன்சர் கூட வந்திருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு 1 by 1 செக் பண்ணுங்க, மிஸ்டேக் எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாமே 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா அம்மா? முடிச்சிட்டிங்களாம்மா? பார்த்துடலாமா? ஸோ எல்லாமே நான் ப்ராப்பர் அலைன்மெண்ட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஆன்சர்ஸ் வரும் எல்லாமே கூட இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர்ஸ் பாருங்கள். 5th one, 5th option both follows. 6th one, first option only 1 follows. 7th one, first option only 1 follows. 8th one, second option only 2 follows. 9th one, fourth option none follows. 10th one, 10வது second option only 2 follows. செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்த உடனே சொல்லிடலாம், பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ் எதுவுமே கிடையாதுன்ட்டு. எதனாலன்னா ரெண்டுமே ஐ ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் அது கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ராப்பர் அலைன்மெண்ட் செய்யணும்ட்டு அவசியம் கூட கிடையாது இல்லையா? ஸோ ஐ பிளஸ் ஐ கிவ்ஸ் நோ கன்க்ளூஷன், அதனால அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். பட் இமீடியட் இன்ஃபரன்சஸ் அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் இல்லையா? ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இமீடியட் இன்ஃபரன்சஸ்ன்றது செக் பண்ணுறீங்க. ஸோ சம் டீச்சர்ஸ் ஆர் போயட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸ்டேட்மெண்ட்டே அப்படியே உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அது மாதிரி இருக்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணணுமா இல்லையா? அது ரைட்டா இல்லை ராங்கான்ற ஒரு சின்ன உங்களுக்கு டவுட் வர இல்லையா? நம்ம ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கும் போதே என்ன கொடுத்துருக்கோம், assuming the given statements to be true இல்லையா? கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ நினச்சிக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணணும்ன்ட்டு. அது ட்ரூன்னு கொடுக்கும்போது இது ஃபால்ஸ்ன்னு ஏன்னு சொல்லணும்மா? தப்பு இல்லையா? ஸோ அது ட்ரூ இருக்கும்போது அதே ரீப்ரொடியூஸ் பண்ணால் அது கரெக்டு தான், ரைட்டு தான். இது சில இதில் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, சில புக்ஸில் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ சிலோயிசம்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் தான் எடுக்கணுன்ற மாதிரி, அது மாதிரி எதுவும் கிடையாதுமா. இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம ட்ரூவாக நினச்சின்னு இருக்கோம். ஸோ அதனால் அதே இது ரீப்ரொடியூஸ் பண்ணால் அது கரெக்டு தான். ஸோ அதனால் அது மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸில் வரும்போது நீங்கள் டிக் பண்ணிவிட்டு முன்னாடி போயிடுங்க. சரிங்களா? ஸோ சேம் ஸ்டேட்மெண்ட் ரீப்ரொடியூஸ்ட், அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். Some teachers or poets can be converted. இன்னமா I can only be converted into I இல்லையா? Some poets are teachers, அது கூட இங்கே கொடுத்துருக்கான். அதனால ஸோ டைரெக்டாக அதே ஸ்டேட்மெண்ட் அதோட கன்வர்ஷன் கூட கொடுத்துருக்கான். ரெண்டுமே ஃபாலோ பண்ணோம். அதுக்கு அடுத்தது வேற எதுவுமே நம்ம செக் பண்ண தேவையில்லை இல்லையா? ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டோட இன்ஃபரன்சஸ் இல்லை காம்ப்ளிமெண்ட் ரிப்பேர் எதுவுமே தேவையில்லை. இங்கேயே நம்மளுக்கு ரெண்டுமே ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ போத் ஃபாலோஸ் என்ன கொடுக்கணும்? 5th ஆப்ஷன். புரியுதா? ஸோ அடுத்தது பாருங்க, ஆல் கோட்ஸ் ஆர் பேக்ஸ், சம் பேக்ஸ் ஆர் டாய்ஸ். ஸோ இட்ஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன். பட் ஏ பிளஸ் ஐ என்னமா? நோ கன்க்ளூஷன். பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ் நம்மளுக்கு எதுவுமே கன்க்ளூஷன் கிடையாது. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் இமீடியட் இன்ஃபரன்சஸ்க்கு போயிடும். அடுத்தது ஆல் கோட்ஸ் ஆர் பேக்ஸ் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் சம் பேக்ஸ் ஆர் கோட்ஸ் ஆர் சம் கோட்ஸ் ஆர் பேக்ஸ். இருக்கா பாருங்க? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட்லி ஃபாலோஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்க, சம் பேக்ஸ் ஆர் டாய்ஸ் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் சம் டாய்ஸ் ஆர் பேக்ஸ். அது கிடையாது. ஸோ ஃபைனலாக நம்ம எது செக் பண்ணணும்? காம்ப்ளிமெண்ட்ரி பேர். செக் பண்ணுற அவசியம் இருக்காமா? கிடையாது. எதனாலன்னா ஆல்ரெடி ஒரு கன்க்ளூஷன் ட்ரூ இருக்கும்போது நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணக்கூடாது. ஸோ ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் லெஃப்ட் ஓவர். காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னாவே மினிமம் 2 கன்க்ளூஷன்ஸ் உங்களுக்கு ரைட்டாக வராமல் இருந்திருந்தா அப்போ மட்டும்தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணுறோம் இல்லைங்களா? அடுத்தது பாருங்க, 7th. It's been properly aligned. A plus A na A na என்ன வரும்? நம்ம all pencils are bottles இருக்கா? First one directly follows based on 6 rules.
ஸோ அதுக்கு அடுத்தது இதுலேருந்து all pencils or bottles can be converted as all pencils or bottles can be converted as some pencils are bottles or some bottles are pencils. அது கொடுக்கல செகண்ட் கன்க்ளூஷன். ஸோ அடுத்தது இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இமீடியட் இன்ஃபரன்சஸ் எடுக்கிறோம். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கும்போது அதே ஸ்டேட்மெண்ட் ரீப்ரொடியூஸ் ஆனால் சரி கண்டி, வேறு மாதிரி இருந்தால் ஏ cannot be converted into ஏ இல்லையா. ஏ can be converted into only ஐ ஸ்டேட்மெண்ட். ஏ இஸ் implied by ஐ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஐ இங்கே கிடையாது, அதே ஸ்டேட்மெண்ட் எதுவும் ரீப்ரொடியூஸ் ஆகலை, அதனால் இது வரவே வராது இல்லையா. ஆல் பிரிக்ஸ் ஆர் பென்சில்ஸ் இருக்கான், ஏ cannot be converted into ஏ. ஸோ இஸ் தேர் எனி நீட் டு செக் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி பேர்மா? கிடையவே கிடையாது இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் உங்களுக்கு ரைட்டா வந்திருக்கு. ஸோ அதனால வாட் இஸ் தி ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். புரியுதா? அடுத்தது பாருங்க, ஆல் மென் ஆர் பிரிசனர்ஸ், நோ பிரிசனர்ஸ் ஆர் எஜுகேட்டட். ஏ பிளஸ் இ என்னம்மா? இ. இ என்ன வரணும்? நோ மென் ஆர் எஜுகேட்டட் இருக்கா? நோ மென் ஆர் எஜுகேட்டட். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் டைரக்ட்லி ஃபாலோஸ் பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ். அடுத்தது இதுலேருந்து என்னவெல்லாம் வரும்னா, நோ எஜுகேட்டட் ஆர் மென் கூட கரெக்ட் தான். சம் மென் ஆர் நாட் எஜுகேட்டட், சம் எஜுகேட்டட் ஆர் நாட் மென். பட் அது எதுவுமே கொடுக்கல இல்லையா. ஸோ அதனால அடுத்தது எதுக்கு போகிறோம்? இமீடியட் இன்ஃபரன்சஸ்க்கு போகிறோம். Individual statement, all men are prisoners can be converted as some men are prisoners or some prisoners are men. இருக்கா? கிடையாது. No prisoners are educated can be converted as E statement இல்லனா O statement. அதுவும் கிடையாது. பட் இவன் என்ன கொடுத்திருக்கான்? E statement-வை ஏவா கன்வெர்ட் பண்ணியிருக்கான். அது பண்ண முடியாது. ஈலேருந்து என்ன எடுக்கலாமா? ஓ எடுக்கலாம், இல்லை இ கன்வர்ஷன் எடுக்கலாம், இல்லை ஓ ரிவர்ஸ் எடுக்கலாம் இல்லையா. ஏ எடுக்க முடியாது, அதனால ரூல்ட் அவுட். இஸ் தேர் எனி நீட் டு செக் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி பேர்? கிடையாது. ஏன்னா பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸில் நம்மளுக்கு ஆல்ரெடி செகண்ட் கன்க்ளூஷன் ரைட்டாக வந்திருக்கு. அதனால திருப்பி நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேர் போகிறதுக்கு அவசியமே கிடையாது. எதனாலன்னா ஆல்ரெடி ரெண்டாவது கன்க்ளூஷன் ட்ரூ, நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான். காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னாவே மினிமம் 2 கன்க்ளூஷன்ஸ் நம்மளுக்கு ட்ரூ வராமல் இருந்திருந்தால் மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ன்றது நம்ம செக் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்மா? செகண்ட் ஆப்ஷன். கோ அஹெட் வித் செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, 9th ஒன், சம் சில்ட்ரன் ஆர் அடல்ட்ஸ், சம் அடல்ட்ஸ் ஆர் ஓல்டு. நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் ஐ பிளஸ் ஐ இல்லையா. ஐ பிளஸ் ஐ இஸ் நோ கன்க்ளூஷன். ஸோ அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, இமீடியட் இன்ஃபரன்சஸ். சம் சில்ட்ரன் ஆர் அடல்ட்ஸ் கேன் பி கன்வெர்டட் as some adults are children. பட் இங்க ஓ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஐலேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கன்வெர்ட் பண்ண முடியும்? ஐ மட்டும்தான் இல்லையா. ஸோ சம் அடல்ட்ஸ் ஆர் ஓல்டு கேன் பி கன்வெர்டட் as some old are adults. பட் இங்க பார்த்தீங்கன்னா ஓ ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கான், அதனால வராது. ஃபைனலாக காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓ ஸ்டேட்மெண்ட். போத் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் cannot be a காம்ப்ளிமெண்ட்ரி பேர். எதுவுமே ஃபாலோ ஆகாது. என்ன ஆன்சர் கொடுக்கணுமா? ஃபோர்த் ஆப்ஷன். கோ அஹெட் வித் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, 10th, ஆல் பேர்ட்ஸ் ஆர் ட்ரீஸ், சம் ட்ரீஸ் ஆர் ஹென்ஸ். A plus I gives no conclusion. Though it is been properly aligned, A plus I gives no conclusion. So based on 6 rules நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. என்ன செய்யணும்? Immediate inferences, individual statements எடுக்கிறீங்க. All birds are trees can be converted as some birds are trees, some trees are birds. இருக்கா? கிடையாது. செகண்ட் இது பாருங்க, some trees are hens can be converted as some hens are trees. இருக்கா? Second one directly follows from the second statement. Second conclusion directly follows from the second statement. Is there any need to check for complementary pair? கிடையாது. ஏன்னா இருக்கிறதே 2 conclusions. ஆல்ரெடி ரெண்டாவது conclusion நம்மளுக்கு ட்ரூவா வந்திருக்கு, அதனால complementary pair செக் பண்ண அவசியம் இல்லை. Which follows? Second one follows. அம்மா புரியுதா? ரொம்ப ஈஸிமா. நான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லிட்டு இருக்கேன். எதனாலன்னா உங்களுக்கு மைண்ட் அப்படியே அது ரிஜிஸ்டர் ஆகிடணும். அடுத்த வாட்டி பார்க்கறதுக்குள்ளாவே நீங்கள் சால்வ் பண்ணணுன்றதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். பட் கண்டிப்பாக தேவையே இருக்காது, ஏற்கனவே நிறைய நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஷன்ஸ்க்கு போயிடலாமா? அடுத்த கொஷன்ஸ் 11 to 16 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி எல்லாம் படிச்சிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் முடிச்சிடுங்க. நான் சொல்லும் போதே கூட சில பேர் சால்வ் பண்ணிடலாம், ஏற்கனவே சொல்கிற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ 11th ஒன் பாருங்க, சம் ஸ்னேக்ஸ் ஆர் பேர்ட்ஸ், ஆல் கேட்ஸ் ஆர் பேர்ட்ஸ். Conclusions, some cats are snakes, some birds are snakes. 12th one, all pilots are brave men, all astronauts are pilots. Conclusions, all astronauts are brave men, some pilots are astronauts. 13th one, all teachers are good, some women are teachers. Conclusions, all teachers are women, some women are good. 14th one, all locks are keys, no key is a spoon. Conclusions, no lock is a spoon, no spoon is a lock. 15th one, some hats are pins, all pins are watches. Conclusions, no watch is a hat, all pins are hats. 16th one, all bulbs are rods, no rod is a gun. Conclusions, all rods are bulbs, no bulb is a gun.
ரொம்ப டைம் பிடிக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் திருப்பி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? 11 to 16 முடிச்சிட்டிங்களா? எல்லாருக்கும் ஆன்சர்ஸ் கரெக்டாக தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ஆன்சர்ஸ் படிச்சுட்டா 11th ஒன் என்ன வரணுமா? செகண்ட் ஆப்ஷன், 12th ஒன் ஃபிஃப்த் ஆப்ஷன், 13th ஒன் செகண்ட் ஆப்ஷன், 14th ஒன் ஃபிஃப்த் ஆப்ஷன், 15th ஒன் ஃபோர்த் ஆப்ஷன், 16th ஒன் செகண்ட் ஆப்ஷன். எல்லாருக்குமே வந்திருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 11th ஒன் பார்த்தீங்கன்னா சம் ஸ்னேக்ஸ் ஆர் பேர்ட்ஸ், ஆல் கேட்ஸ் ஆர் பேர்ட்ஸ் எடுத்த உடனே ரவுண்ட் பண்ணிட்டேன். எதனாலமா நீங்கள் ஞாபகம் இருக்கா? போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை ஏ அண்ட் ஐ காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டாக இருந்தால் நம்மளுக்கு எப்போத்துக்குமே கன்க்ளூஷன் வராது பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஏ அண்ட் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது காமன் டேர்ம் சப்ஜெக்டாக இருக்கும்போது we do have a conclusion. ஸோ இங்கே வேணுமானா நீங்கள் ஐவா கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஏ பிளஸ் ஐ இல்லையா, திருப்பி இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஏ பிளஸ் ஐ gives no conclusion. இல்லை நீங்கள் ஏ ஐவா மாற்றிட்டீங்கன்னா ஐ பிளஸ் ஐ gives no conclusion. ஏற்கனவே நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், திருப்பி டீட்டெயிலாக சொல்ல விரும்பல, உங்களுக்கே இப்போதுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ் நம்மளுக்கு எந்த கன்க்ளூஷனும் வராது. இண்டிவிஜுவல் இன்ஃபரன்சஸ் போயிடலாமா? கன்சிடரிங் இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சம் ஸ்னேக்ஸ் ஆர் பேர்ட்ஸ் கேன் பி கன்வெர்டட் as some birds are snakes இருக்காமா? எஸ். செகண்ட் கன்க்ளூஷன் டைரக்ட்லி ஃபாலோஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்ஸ் ஆர் பேர்ட்ஸ் கேன் பி converted as some cats are birds or some birds are cats. That is not been given. Finally we need to check for complementary pair. அவசியம் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. எதனாலன்னா ஆல்ரெடி ரெண்டாவது கன்க்ளூஷன் நம்மளுக்கு கரெக்டா வந்திருக்கு, ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் மிச்சம். ஒரே கன்க்ளூஷன் மிச்சம் இருக்கும்போது நம்ம காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ண அவசியமே இல்லை. காம்ப்ளிமெண்டரி பேர்னாவே மினிமம் 2 கன்க்ளூஷன்ஸ் உங்களுக்கு ட்ரூவா வந்திருக்க கூடாது இல்லையா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்மா? செகண்ட் ஆப்ஷன். Come to 12th one. All pilots are brave men, all astronauts are pilots. It's not been properly aligned. அதனால interchange பண்ணிருக்கோம். interchange பண்ணா இது proper alignment ஆயிடுச்சு. A plus A அண்ணா A அண்ணா என்ன வரணுமா? All astronauts are brave men. இருக்கா பாருங்க, all astronauts are brave men. Directly follows first conclusion from A plus A is A based on 6 rules. அதுக்கு அடுத்தது என்ன பார்க்கணும்? இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் இதுலயும் நீங்க என்ன செக் பண்ணணும்? ஆல் அஸ்ட்ரோநாட்ஸ் ஆர் brave men can be converted as some astronauts are brave men, some brave men are astronauts. அது கொடுக்கல, அதனால நெக்ஸ்ட் இமிடியேட் இன்ஃபரன்சஸ் பார்க்குறீங்க. ஆல் பைலட்ஸ் ஆர் brave men can be converted as some pilots are brave men, some brave men are pilots. கொடுத்துருக்காங்க? கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆல் astronauts are pilots can be converted as some astronauts are pilots, some pilots are astronauts. இருக்கா? எஸ். Second conclusion follows from second statement directly இல்லையா? immediate inferences. So first one also follows, second one also follows. No need to check for complementary pair. Which one follows ma? Both follows. அண்ணா என்ன? அஞ்சாவது ஆப்ஷன், fifth option. அடுத்தது பாருங்க, all teachers are good, some women are teachers. By interchanging the statements it can be properly aligned. So interchange பண்ணா I plus A I ஆயிடும். அப்ப என்ன வரணுமா? some women are good. இருக்கா பாருங்க, some women are good. So second conclusion directly follows from based on 6 rules. I plus A is I. So some women are good or some good are women. அதுக்கு அடுத்தது மேல ஸ்டேட்மெண்ட்ல அது கிடையாது. Come for immediate inferences. All teachers are good can be converted as some teachers are good or some good are teachers. ஸோ அது கிடையாது, ஏன்னா ஏ ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஏ வராது, அதே ஸ்டேட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் வரும். அப்படி இல்லைனா ஏ கன்வர்ஷன் பண்ணிவிட்டு ஏவை ஏத முடியாது இல்லையா? ஸோ இங்கே ஐ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஐலேருந்து ஏ வராது. ஃபைனலாக நம்ம என்ன செக் பண்ணணும்? காம்ப்ளிமெண்டரி பேர். அவசியம் இருக்கா? கிடையாது. எதனாலன்னா செகண்ட் கன்க்ளூஷன் ஒன்லி ஃபாலோஸ், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணாது. ஒரே கன்க்ளூஷன் தான் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது நம்ம காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ண அவசியம் கிடையாது. விச் ஒன் ஃபாலோஸ்மா? செகண்ட் ஒன். ஸோ கோ அஹெட் வித் செகண்ட் ஆப்ஷன். புரியுதாமா? அடுத்தது பாருங்க, all locks are keys, no key is a spoon. It's been already properly aligned இல்லையா? So predicate of the first statement, subject of the second statement, which will be eliminated in the final conclusion. What is A plus E ma? E என்ன வரணும்? No lock is a spoon நம்ம இங்க போட்டிருக்கோம். E can be converted into E and also O. E is implied by O இல்லையா? So நமக்கு வந்த பிறப்படி நோ லாக் இஸ் ஏ ஸ்பூன் கன்வெர்ட் பண்ண என்ன ஆயிடுமா? நோ ஸ்பூன் இஸ் ஏ லாக். அது கூட உங்களுக்கு கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்கோம், அது கூட ஃபாலோ பண்ணோம் இல்லையா? நம்மளுக்கு ஆன்சர் வந்த பிறப்படு அதுக்கு கூட இமீடியட் இன்ஃபரன்சஸ் செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை செக் பண்ணும்போது E can be converted into E, அதனால அது கூட ரைட் ஆன்சர் தான். ரெண்டுமே ஃபாலோ பண்ணோம். நோ நீட் டு செக் ஃபார் காம்ப்ளிமெண்டரி பேர்.
ஆர் இமீடியட் இன்ஃபரன்சஸ் எதுவுமே அவசியமே கிடையாது. போத் ஃபாலோஸ் ஃபிஃப்த் ஆப்ஷன். சரியாம்மா? அடுத்தது பாருங்க, நோ ஹேட்ஸ் ஆர் பின்ஸ், ஆல் பின்ஸ் ஆர் வாட்சஸ். இட்ஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன். ஐ பிளஸ் ஏன்னா என்னம்மா? ஐ என்ன என்ன வரணும்? சம் ஹேட்ஸ் ஆர் வாட்சஸ். அப்படி இல்லைன்னா சம் வாட்சஸ் ஆர் ஹேட்ஸ் கூட சொல்லலாம். பட் அது ரெண்டுமே எதுவுமே நம்மளுக்கு இங்கே கொடுக்கல. ஆனால் ரெண்டுமே எதுவுமே இங்கே கொடுக்கல. ஸோ இமீடியட் இன்ஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா some hats or pins can be converted as some pins or hats. I can be converted into only I. அந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கன்க்ளூஷன்ல கிடையாது. A statement can be converted into only I. அதுவும் எங்கேயுமே கிடையாது. So all pins or watches can be converted as some pins or watches, some watches or pins. அதுவும் கிடையாது. ஃபைனலாக என்ன செக் பண்ணணும்மா? காம்ப்ளிமெண்டரி பேர். பட் இங்கே என்ன இருக்கு? ஏவும் இ ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஏ அண்ட் இ காம்ப்ளிமெண்டரி பேரா? கிடையாது. என்டையர் பாசிட்டிவ் கேசஸ் அண்ட் என்டையர் நெகட்டிவ் கேசஸ் cannot be a complementary பேர். அதனால என்னெல்லாம் காம்ப்ளிமெண்டரி பேர்மா? ஏஓ பேர், ஐஇ பேர், ஐஓ பேர் மட்டும்தான். ஸோ இது காம்ப்ளிமெண்டரி பேரும் கிடையாது. ஸோ எதுவுமே இங்கே ஃபாலோ ஆகாது. ஆன்சர் என்ன போட்டிருக்கோம்? நன் ஃபாலோஸ் ஃபோர்த் ஆப்ஷன். புரியுதா? அடுத்தது பார்க்கலாமா? இங்கே இருக்கிறதுல கடைசி இது என்ன இருக்குமா? ஆல் பல்ப்ஸ் ஆர் ராட்ஸ், நோ ராட் இஸ் ஏ கன். இட்ஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன்ட் ஆல்ரெடி. வாட் இஸ் ஏ பிளஸ் இமா? இ என்ன வரணும்? நோ பல்ப் இஸ் ஏ கன். இருக்கா? நோ பல்ப் இஸ் ஏ கன். செகண்ட் கன்க்ளூஷன் டைரக்ட்லி ஃபாலோஸ் பேஸ்ட் ஆன் 6 rules. A plus E is E. No bulb is a gun. திருப்பி கன்வெர்ட் பண்ணா no gun is a bulb. இல்லனா O statement அது கொடுக்கல first conclusion. Next immediate inferences considering individual statements. என்ன பாருங்க, all bulbs are rods can be converted as some bulbs are rods, some rods are bulbs. அவ்வளவுதான் கண்டு A cannot be converted into A இல்லையா? அதனால ruled out. So E லிருந்து நம்மளுக்கு A வராது. ஃபைனலா காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணணும். செக் பண்ணணுமா? தேவையில்லை. எதனாலமா? ஒன்று ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரூ வந்திருக்கு, ஒன்று மட்டும்தான் மிச்சம். ஸோ ஒரே ஒரு கன்க்ளூஷன் இருக்கும்போது நம்ம காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ என்ன ஃபாலோ பண்ணோம்? 2 ஃபாலோஸ். அம்மா புரியுதாம்மா? ரொம்ப ஈஸியாக எல்லாருமே சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதுக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நம்மலாம் சால்வ் பண்ணும்போது பார்த்த உடனே நிறைய பேர் ஆன்சர்ஸ் சொல்லியிருப்பீங்க. அடுத்தது பார்த்துடலாமா? 17 to 22 போட்டிருக்கேம்மா. அது ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டி படிச்சிடுறேன் நான். ஸோ 17th ஒன் பாருங்க, சம் மினிஸ்டர்ஸ் ஆர் கிளர்க்ஸ், ஆல் கிளர்க்ஸ் ஆர் பிஸ்னஸ்மேன். கன்க்ளூஷன்ஸ், சம் மினிஸ்டர்ஸ் ஆர் பிஸ்னஸ்மேன், ஆல் பிஸ்னஸ்மேன் ஆர் கிளர்க்ஸ். 18th ஒன், ஆல் லைட்ஸ் ஆர் ட்ரக்ஸ், சம் ட்ரக்ஸ் ஆர் ஜீப்ஸ். கன்க்ளூஷன்ஸ், ஆல் ஜீப்ஸ் ஆர் லைட்ஸ், சம் லைட்ஸ் ஆர் ஜீப்ஸ். 19, சம் டேபிள்ஸ் ஆர் கிளாஸஸ், ஆல் ட்ரீஸ் ஆர் டேபிள்ஸ். Conclusions, some trees are glasses, some glasses are trees. 20, all cars are tables, some children are tables. Conclusions, some cars are children, some children are cars. 21, all scientists are researchers, some researchers are teachers. Conclusions, no scientist is a teacher, some teachers are scientists. 22, some authors are teachers, no teacher is a lady. Conclusion, some teachers are not ladies, some ladies are teachers. இதுலேயே பார்த்த உடனே கூட நிறைய பேருக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரிஞ்சிருக்கோம் கூட, ஏன்னா நிறையா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுங்க, சால்வ் பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1 by 1 எல்லாமே நம்ம கொஞ்ச நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களாம்மா? முடிச்சிட்டிங்களா? ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ணலாமா? ஸோ 17th ஒன் என்ன ஆன்சர் வரணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 18th ஒன் ஃபோர்த் ஆப்ஷன். 19th ஒன் ஃபோர்த் ஆப்ஷன். 20th ஒன் ஃபோர்த் ஆப்ஷன். 21 தேர்ட் ஆப்ஷன். 22 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எல்லாருக்குமே ஆன்சர் வந்திருக்கா? ஏதாவது ஒரு இடத்துல இடிச்சிருக்கோம். ஈவன் 22 கூட உங்களுக்கு தப்பாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிஹவ் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். கரெக்டாக வந்திருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். 17 பாருங்க. 17, இட் இஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன். ஐ பிளஸ் ஏன்னா ஐ என்ன வரணுமா? சம் மினிஸ்டர்ஸ் ஆர் பிஸ்னஸ்மேன். இருக்கா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் டைரக்ட்லி ஃபாலோஸ். அதுக்கு அடுத்தது சம் பிஸ்னஸ்மேன் ஆர் மினிஸ்டர்ஸ் கூட சொல்லலாம், அது கிடையாது. கம் ஃபார் இமீடியட் இன்ஃபரன்சஸ் கன்சிடரிங் இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சம் மினிஸ்டர்ஸ் ஆர் கிளர்க்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாமா? சம் கிளர்க்ஸ் ஆர் மினிஸ்டர்ஸ் கிடையாது. ஆல் கிளர்க்ஸ் ஆர் பிஸ்னஸ்மேன் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? சம் கிளர்க்ஸ் ஆர் பிஸ்னஸ்மேன் ஆர் சம் பிஸ்னஸ்மேன் ஆர் கிளர்க்ஸ். பட் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கான்? A into A, but A cannot be converted into A. அதனால ruled out. ஃபைனலாக என்ன செக் பண்ணணும்? காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணணுமா? தேவையில்லை. எதனாலன்னா ஆல்ரெடி ஒரு கன்க்ளூஷன் நம்மளுக்கு ரைட்டாக வந்திருக்கு, ஒன்று மட்டும்தான் மிச்சம். அதனால காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ண அவசியம் இல்லை. விச் கன்க்ளூஷன் ஃபாலோஸ்? only one follows. 18th ஒன் பாருங்க. all lights are trucks, some trucks are jeeps. A plus I gives no conclusion இல்லையா? So come for immediate inferences directly. Individual statements, all lights are trucks can be converted as some lights are trucks, some trucks are lights.
கொடுக்கல. some trucks are jeeps can be converted as some jeeps or trucks, அதுவும் கொடுக்கல. ஃபைனலா we need to check for complementary pair. ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இல்லையா? ஒன் இன்மோ A ஸ்டேட்மெண்ட், ஒன் இன்மோ I ஸ்டேட்மெண்ட். A and I ஸ்டேட்மெண்ட்ஸ் complementary pair கிடையாது. அதனால none follows. We need to go ahead with the fourth option. அடுத்தது பாருங்க 19th. Some tables are glasses, all trees are tables. It's not been properly aligned. To make proper alignment we are interchanging the statements. So இங்க interchange பண்ணீங்கன்னா இது proper alignment ஆகும். But A plus I என்னமா no conclusion இல்லையா? So immediate inferencesக்கு போயிடுறோம். Immediate inferencesக்கு போயிடுறோம். Individual statements பாருங்க. Some tables are glasses can be converted as some glasses are tables. கொடுக்கல. All trees are tables can be converted as some trees are tables, some tables are trees. அதுவும் கொடுக்கல. ஃபைனலா செக் ஃபார் காம்ப்ளிமெண்டரி பேர். ரெண்டுமே ஐ ஸ்டேட்மெண்ட், ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரெண்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் cannot be a complementary pair. So none follows. Fourth option. அடுத்தது பாருங்க 20th one. All cars are tables, some children are tables. So it's not been properly aligned. To make proper alignment I can be converted into I. So some tables are children. Now it is been properly aligned. But A plus I gives no conclusion. நீங்க A மாத்திட்டா அது திருப்பி I plus I ஆயிடும். அப்போ திருப்பி உங்களுக்கு no conclusion தான் வரும். பட் இதுக்கு முன்னாடி இப்போ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா இது எதுவுமே பார்க்காமயே no conclusion வரும் based on 6 rules ன்னு சொல்லிடலாம். எப்படிமா? whenever both A statements are A and I combinationsல இருக்கும்போது common term predicate இருந்தா என்னன்ட்டு we will never get a conclusion based on 6 rules. ஞாபகம் இருக்கா? both A statements are A and I combinations இருக்கும்போது common term predicate இருந்தா you will never get a conclusion based on 6 rules. common term subject இருந்தா தான் we do have a conclusion based on 6 rules. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்க அது பேஸ் பண்ணிட்டு இது எதுவுமே செய்யாமையே நீங்க சொல்லிடலாம். சரிங்களா? A and I combinations are common term as predicate. You will never get a conclusion based on 6 rules. இதெல்லாம் தேவையே இல்லை. டைரக்டா individual statements inferencesக்கே போயிடலாம். சரிங்களா? So all cars are tables can be converted as some cars are tables, some tables are cars. கொடுத்திருக்கானா? கிடையாது. some children are tables can be converted as some tables are children. கொடுத்திருக்கானா? கிடையாது. ரெண்டுமே I statement. இது complementary pairum வரதுக்கு வாய்ப்பே இல்லை. which one follows? none follows. எதுமே ஃபாலோ ஆகாது. fourth one is the answer. புரியுதாமா? both A statements இல்ல A and I combinations வரும்போது common term predicate இருந்தா இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. நானே செஞ்சிருக்க கூடாது. உங்களுக்கு திருப்பி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு ஒன் பை ஒன் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். பார்த்த உடனே சொல்லிடலாம் இல்லையா? புரியுதாமா? அடுத்தது போயிடலாமா? 21. All scientists are researchers, some researchers are teachers. A plus I என்னவே என்ன? No conclusion. So come for immediate inferences. Individual statements. All scientists are researchers can be converted as some scientists are researchers, some researchers are scientists. கொடுத்திருக்கானா? இல்லை. some researchers are teachers can be converted as some teachers are researchers. கொடுத்திருக்கானா? அதுவும் கிடையாது. ஃபைனலா நம்ம என்ன செக் பண்ணனும்? காம்ப்ளிமெண்டரி பேர். பாருங்க, no scientist is a teacher, some teachers are scientists. I and E is a complementary pair. Subject and predicate சேமா தான் இருக்கு, பட் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இன்டர்சேஞ்ச் ஆனாலும் தப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கெல்லாமா? IE பேருக்கு IO பேருக்கு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் மாற்றி இருந்தாலும் மாறி இன்டர்சேஞ்ச் ஆயிருந்தாலும் நம்ம ஒரே பொசிஷனுக்கு எடுத்துன்னு வந்துக்கலாம். எப்படி? ஐவா கன்வெர்ட் பண்ணிட்டு இல்லை ஈவா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துன்னு வந்துடலாம் இல்லையா? ஐவா கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க பொசிஷன் ஒரே மாதிரி எடுத்துன்னு வந்துடலாம் ஐஓ பேர்ல. பட் ஐஇ பேர்ல நீங்க ஏதாவது கூட கன்வெர்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, இ கேன் பி கன்வெர்டட் இன்டு இ. அப்படி பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் டீச்சர் ஆயிடும், ப்ரெடிகேட் சயின்டிஸ்ட் ஆயிடும். அப்படி இல்லையா? ஐவை கன்வெர்ட் பண்ணிட்டு ஐவா மாத்திட்டீங்கன்னா ஸோ சப்ஜெக்ட் என்ன ஆயிடும்? சயின்டிஸ்ட் ஆயிடும், ப்ரெடிகேட் டீச்சர் ஆயிடும். ஸோ அதனால ஐஇ அண்ட் ஐஓ பேருக்கு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் ஒரே பொசிஷன்ல இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ விச் இஸ் ஏ காம்ப்ளிமெண்டரி பேர். எதுக்கு ஒரே பொசிஷன் இருக்கும்? பொசிஷன் ஆல்சோ மஸ்ட் பி சேம் ஃபார் ஏஓ பேருக்கு மட்டும்தான். சரிங்களா? ஸோ இட்ஸ் a complementary pair. What is the answer ma? Either one or two follows. Go ahead with the third option. புரியுதா? அடுத்தது பாருங்க 22. Some authors are teachers, no teacher is a lady. It's been properly aligned. I plus E என்னமா? ஓ என்ன வரணும்? Some authors are not ladies. இருக்கா பாருங்க? கிடையாது. So come for immediate inferences. Immediate inferencesல individual statement. Some authors are teachers can be converted as some teachers are authors. இருக்கா? இல்ல. No teacher is a lady can be converted as no lady is a teacher, or some teachers are not ladies, or some ladies are not teachers. இருக்கா? Yes. So E is directly implied by O statement. Some teachers are not ladies. Go ahead with that one. So அடுத்தது ஃபைனலா நம்ம காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணணும்.
அவசியம் இருக்கா? இல்லை. ஏன்னா ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் லெஃப்ட் ஓவர், ஆல்ரெடி ஒரு கன்க்ளூஷன் ட்ரூவாக வந்திருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிடுறோம். இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் மிஸ்டேக் செஞ்சுருக்காங்க. ஏன்னா பார்த்த உடனே ஐஓ பேர் இஸ் எ காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னுட்டு டைரெக்டாக தேர்ட் ஆப்ஷன் போட்டிருக்காங்க. பட் இங்கே கொஞ்சம் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஈலேருந்து டைரெக்டாக நம்மளுக்கு ஓ ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால இது காம்ப்ளிமெண்ட்ரி பேராக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. என்ன வரணுமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரணும். புரியுதா? ஸோ கடைசியில் ஒன்று என்ன இருக்குது? மூணு கொஸ்டின் இருக்குது. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 கன்க்ளூஷனில் as far as our material is concerned. அது முடிச்சிட்டோம்னா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷன் ஒரு 15 கொஸ்டின், 3 ஸ்டேட்மெண்ட் 4 கன்க்ளூஷன்ஸ் அது ஒரு 15 கொஸ்டின், 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷன்ஸ் அதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிளாரிட்டி இருக்கிறதுக்காக. சரிங்களாம்மா? பார்க்கலாமா? நெக்ஸ்ட் லாஸ்ட் செஷன் இன் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 கன்க்ளூஷன்ஸ். கடைசி 3 கொஸ்டின்மா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 கன்க்ளூஷன்ஸில் ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கிறீங்களா? 23 some girls are flowers, some flowers are books. Conclusions: some girls are books, no book is a girl. 24 all bags are cakes, all lamps are cakes, some lamps are bags, no lamp is a bag. கடைசி 25 all radios are pencils, some pencils are files. Conclusions: no radio is a file, some files are radios. பார்த்த உடனே உங்களுக்கு இப்போதைக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் டைம் எடுங்க, 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஆன்சர்ஸ் வந்தாச்சா? என்னம்மா வந்திருக்கோம்? எல்லாமே ஆப்ஷன் 3 தான். காம்ப்ளிமெண்ட்ரி பேர், காம்ப்ளிமெண்ட்ரி பேர், காம்ப்ளிமெண்ட்ரி பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி பார்த்துடலாமா? 23 என்னம்மா? ரெண்டுமே ஐ ஸ்டேட்மெண்ட். இது நீங்கள் ப்ராப்பர்லி அலைன்டு இருக்கணும்ன்ட்டு கூட நம்ம செக்கே பண்ண தேவையில்லை இல்லையா? ரெண்டுமே ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ப்ராப்பர்லி அலைன்டாக இருக்கணும்ன்ட்டு கூட நம்ம செக் பண்ணவே தேவையில்லை. ஐ ப்ளஸ் ஐ கிவ்ஸ் நோ கன்க்ளூஷன். ஸோ இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா சம் கேர்ள்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் சம் ஃப்ளவர்ஸ் ஆர் கேர்ள்ஸ் கொடுத்துருக்கானா? இல்லை. சம் ஃப்ளவர்ஸ் ஆர் புக்ஸ் can be converted as some books are flowers கொடுத்திருக்கானா? இல்ல. ஃபைனலா எதுக்குமா செக் பண்ணனும்? காம்ப்ளிமெண்டரி பேர். காம்ப்ளிமெண்டரி பேர் IE pair is a complementary pair. subject to predicate same தான், இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. IE பேருக்கு இன்டர்சேஞ்ச் ஆனாலும் தப்பே கிடையாது. இட்ஸ் a complementary pair. AO பேருக்கு மட்டும் தான் subject to predicate to positioning also must be same இல்லையா? சோ இங்க என்ன வருமா? காம்ப்ளிமெண்டரி பேர் வரும். third option. go ahead with the third option. அடுத்தது பாருங்க 24 all bags are cakes, all lamps are cakes. both A statements common term as predicate. we will never get a conclusion based on 6 rules இல்லையா? individual statements inferences பார்க்கலாமா? all bags are cakes can be converted as some bags are cakes, some cakes are bags கொடுத்திருக்கானா? இல்ல. all lamps are cakes can be converted as some lamps are cakes, some cakes are lamps ஏதாவது கொடுத்திருக்கானா? கிடையாது. ஃபைனலா என்னமா செக் பண்ணனும்? காம்ப்ளிமெண்டரி பேர். IE pair is a complementary pair. Subjective, predicative, positioning கூட same தான். அதனால directly go ahead with the complementary pair, third option. கடைசி 25 பாருங்க all radios are pencils, some pencils are files. A plus I gives no conclusion though it is been properly aligned இல்லையா? immediate inferences from individual statements check பண்ணலாமா? all radios are pencils can be converted as some radios are pencils, some pencils are radios இருக்கா? இல்ல. some pencils are files can be converted as some files are pencils கொடுத்திருக்கானா? இல்ல இல்லையா? ஃபைனலா என்னமா செக் பண்ணனும்? complementary pair. IE pair is a complementary pair இல்லையா? IE pair is a complementary pair. subject and predicate interchange ஆனாலும் IE pair is a complementary pair. go ahead with the third option. 2 statements 2 conclusions full fledged உங்களுக்கு நல்லபடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுக்கு மேல எந்த டவுட்டும் இருக்காது. அதனால தான் அடுத்து எதுக்கு போறோமா? 2 statements 4 conclusions. ஆல்ரெடி நம்ம 100வது क्वेश्चन அது மாதிரி சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ 15 क्वेश्चन அதுல சால்வ் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து 3 statements 4 conclusions இன்னொரு 15 சால்வ் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து 4 statements 4 conclusions இன்னொரு 15 சால்வ் பண்ண போறோம். அதோட உங்களுக்கு சில்லோயிசம்ல ஃபுல் ஃப்ளெஜ்டா எது மாதிரி क्वेश्चन கேட்டாலும் சால்வ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பிராக்டீஸ் ஆயிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முன்னாடி போகும்போது. சரிங்களா?